வணக்கம். சிட்டி நியூஸ் பெரம்பலூர். அதிமுக எம்எல்ஏ தோட்டத்தில் பயங்கரம். தந்தை மகன்கள் தகராறை விசாரிக்க சென்ற சப் இன்ஸ்பெக்டர் தலை துண்டித்து கொலை. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1 கோடி நிதி உதவி அளித்துள்ளார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் முதலிடம் பிடித்து சாதனை. பொருளாதார வளர்ச்சியில் 11.19% உயர்ந்துள்ளது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெருமிதம் கொண்டுள்ளார். உத்தரகாசியில் பெரும் வெள்ளம். கேரளா சுற்றுலா பயணிகள் 28 பேர் மாயமாகியுள்ளனர். பல்வேறு தடைகள் இடையே தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்துக்கு 10 லட்சம் அபராதம். தமிழக அரசின் நலத்திட்டங்கள் தமிழக முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்தலாம். சுப்ரீம் கோர்ட் அனுமதி அளித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 3 புதிய வழித்தடங்களில் மினி பஸ்களை இயக்குவதற்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். லெபைகுடிகாடு பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நேற்று நடைபெற்றது. தஞ்சையில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரைகளை விற்ற 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆன்லைன் பொருட்கள் விநியோகிக்கும் தொழிலாளர்கள் மின்சார ஸ்கூட்டர் வாங்க ரூபாய் 20,000 மானியம் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் பரபரப்பு ஏற்படுத்திய சம்பவம். தமிழக பெண் எம்பியிடம் சங்கிலி பெருத்த கொள்ளையன் கைது செய்யப்பட்டுள்ளார். தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்ற விவசாயிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் சிவன் கோவில்களில் பிரதோஷ வழிபாடு. திரளான பக்தர்கள் தெய்வ தரிசனம் பெற்றனர்.